தவக்கால சிந்தனை. திருநீற்று புதனுக்கு பின்வரும் வியாழன். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். இந்த தவக்காலத்திலே நாங்கள் அனைவரும் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்பதையும், ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது நாங்கள் எப்படி இருக்கின்றோமோ அவ்வாறே ஆண்டவரை பின்பற்றுவதற்கு இன்றைய நாள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றது. நாங்கள் மனித பலவீனத்தால் பாவம் செய்கிறவர்கள், மனித பலவீனத்தால் நாங்கள் பிழை செய்பவர்கள். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் இன்று எங்கள் எல்லாரையும் அழைக்கிறார். நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினால் நீங்கள் எப்படி இருக்கின்றீர்களோ அவ்வாறே என்னை பின்பற்றுங்கள். நாங்கள் பாவிகளாக இருக்கலாம், நாங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கலாம், எங்களுடைய மனித பலவீனத்தால் நாங்கள் குறையுள்ளவர்களாக இருக்கலாம். நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அன்றாடம் நாங்கள் சுமக்கின்ற ஒவ்வொரு சிலுவைகளையும், ஒவ்வொரு சுமைகளையும் சுமந்து கொண்டு இந்த தவக்காலத்தை ஒரு பயணமாக நினைத்து கொண்டு நாங்கள் பயணிக்க முயற்சி எடுப்போம். இந்த தவ காலத்திலே சில நேரங்களிலே நாங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே இது சுமையாக இருக்கின்றது, இந்த நபர் ஒரு சுமையாக இருக்கிறார், அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரியான விடயங்கள் எனக்கு சுமையை கொடுக்கிறது, பாரத்தை கொடுக்கிறது என்று சொல்லி நாங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த தவ காலத்தில் என்னோடு பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்வில் இருக்கின்ற அவ்வளவு சுமைகளையும் எடுத்துக்கொண்டு தூக்கி கொண்டு என்னை பின்பற்று, உனக்கு நான் ஆறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி. ஆகவே இந்த தவ காலத்திலே நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை பின்பற்றி அவர் தருகின்ற ஆறுதலை அனுபவிப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போமாக. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய பிரார்த்திக்கின்றேன். ஆமேன். தவக்கால சிந்தனை.